கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையினுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அந்த 25 ஆண்டுகள் கொண்டாட்டத்தினுடைய முக்கியத்துவம், எல்லாவற்றையும் பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த விவேகானந்தரை இடத்துல திருவள்ளுவரோடு இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம், அதுவும் ஒரு விவேகானந்தரை இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் ஒன்றை உருவாக்கியது பற்றியும் பேசணும் சார். நீங்க பேசுங்க சார், சொல்லுங்க சார். அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை வச்சதுதான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒண்ணு. இது கன்னியாகுமரி டூரிசத்துக்கு இன்னும் டூரிசத்துடைய எல்லா ஆஸ்பெக்டையும் நல்லா டெவலப் பண்ணா, அது ரோட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உணவு வசதிகள் வந்து ஆரோக்கியமான உணவு வசதிகள் அப்படிங்கிறது வந்து அறியப்பட வேண்டும். இந்த மாதிரி இன்னும் சில செயல்கள் இருக்கு. அது இந்த வாடகைக்கு வண்டி எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அவங்கவுங்க நினைச்சபடி ரேட் போடுறது இதெல்லாம் நம்ம நாட்டில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இப்படியெல்லாம் இல்லாம நம்ம ஐரோப்பாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ போனோம்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். யாரும் என்னமோ வந்து ரேட்டை கூட்டி சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. வழக்கமான ரேட்டோட அதிகமாக தான் இருக்கும். டூரிஸ்ட்கள் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஆனா நம்மள மானங்கண்ணித்தனமா அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கணும். இந்த சிலை இந்த இடத்துல வச்சது ஏன் ரொம்ப பொருத்தம்னா, அது முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம். இந்து மகா சமுத்திரம் வந்து அந்த இடத்துல இதை விட பொருத்தமான இடம், எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் உலகில் சங்கமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒருத்தருக்கு இதை விட பொருத்தமான இடத்துல வந்து சிலை வச்சிருக்க முடியாது.